என் பெயர் பால கௌதமன். கம்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்கள் மதரசாவுக்குள்ள மௌல்வி ஒருத்தர் இந்தியாவை படையெடுக்க வேண்டும், இந்தியாவை முஸ்லீம் நாடாக்க வேண்டும்னு சொல்லி ஒரு ஹதீஸுங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நூலை மேற்கோள் காட்டி ஒரு வீடியோ பேசினார். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும், கிலாஃபத்தை கொண்டு வர வேண்டும்னு பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் அப்போ ஏதோ ஒரு பழைய காலத்தில் ஒரு முல்லா ஏதோ ஆர்வடம் சொன்னாரா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிகளெல்லாம் ஒழிச்சு விட்டு இந்தியாவை முஸ்லீம் நாடாக்கணும்னு. அப்போ இந்தியாவை படையெடுத்து ஜெயிக்க வேண்டும், இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும், இந்தியாவில் உள்ள சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு சரியா சட்டத்தை கொண்டு வர வேண்டும், இதுதான் நமக்குள்ள நோக்கம்னு சொல்லி ஒரு வீடியோ பேசினார். அப்போ இந்த நாட்டுக்குள்ள இறையாண்மைக்கு எதிராக இந்த நபர் பேசினார்னு சொல்லி ஸ்ரீ டிவியில் இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லி ஒரு பதில் வீடியோ போட்டேன். இந்த பதில் வீடியோ போட்டதுக்காக என் மீது இன்றைக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த நாட்டை படையெடுத்து வருவேன், இந்த நாட்டை ஒழிப்பேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் நான் தூக்கி எறிவேன் என்று சொன்னவன் மேலே வழக்கு கிடையாது. இப்படி இந்த நாட்டுக்கு எதிராக ஒருத்தன் பேசியிருக்கான் அப்படிங்கக்கூடியதை வெளிக்கொண்டு வந்த என் மீது வழக்கு. அதாவது அண்ணா அடித்தது தப்பு இல்லை, அண்ணி பார்த்தது தான் தப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு நியாயத்தில் எனக்கு என் மீது ஒரு வழக்கு போட்டு இருந்தார்கள். அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நான் இன்று வந்திருக்கிறேன். இப்போ விசாரணை அவங்க கேட்டதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 31 கேள்விகள் கேட்டார்கள். 31 கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். பதில் சொல்லி ஒரு விஷயம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னவென்றால், இந்த நாட்டுக்கு எதிராக யார் பேசினாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவேன் என்பதை நான் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா சட்டப்படி நான் பேசியது தப்பு அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டுக்கு எதிராக எவன் பேசினாலும் அவனை எதிர்ப்பது என்பது என் கடமை. இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒவ்வொரு இந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது ஒவ்வொரு தேசத்தின் குடிமகனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி கடமையை செய்த காரணத்திற்காக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் எனக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இது தமிழகம் இந்திய சட்டத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறதா, இல்லைன்னா வேறு ஏதாவது நாட்டின் சட்டத்தில் இயங்குகிறதா என்கக்கூடிய சந்தேகம் தான் எனக்கு இருக்கிறது. 11 மணிக்கு எனக்கு சம்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் 11 மணிக்கு போயிருந்தேன். இப்போது மணி எவ்வளவு? இப்போ 3:15. கிட்டத்தட்ட 2:45 வரை விசாரணையானது நடந்தது.